அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காகத்துக்கு எந்த திசையில் சாப்பாடு வைக்க வேணும், எந்த திசையில் காகங்கள் கரைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பதனால வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீருன்னு சொல்லலாம். அதே போல் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர் வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் பெரியவங்க சொல்லுவாங்க. இதனால் பித்ருக்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லலாம். காக்கை சனி பகவானின் வாகனமாகும். காக்கைக்கு உணவு வைப்பது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராம். யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு சென்று அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்வாராம். தான் காக்கைக்கு உணவு வைப்பதால் யமன் மகிழ்ச்சி அடைகிறார். சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். காக்கைக்கு உணவு வைப்பதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகங்கள் நம்ம வீட்டிற்கு முன்பு அமர்ந்து கா கா என்று பல முறை குரல் கொடுக்கும் பழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது என்றும் கூறலாம். காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காக்கையினோட சத்தம் கேட்டால் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கிடைக்கும் என்றும் சொல்லலாம். நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. காகங்கள் வீடு தேடி கத்தினால் அதற்கு உடனே உணவிடுவது நல்ல பலன்களை கொடுக்குமாம். காக்கை வழிபாடு செய்வதனால சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். காக்கைக்கு கிழக்கு திசையில் சாப்பாடு வைப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் சகுனம் பார்த்து செய்ய வேணுங்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இன்னைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்யப்படுது. பூனை குறுக்க போனால் சகுன தடையாகவும் சொல்லுவாங்க. பள்ளி சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரத்தை படித்து அதன்படி பல காரியங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் முடிவு எடுக்கிறாங்க. ஜோசியம் பார்த்து எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்றவங்க இன்றைக்கும் பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல் நம்ம வெளியில் போகும் பொழுது நிறைகுடம் கொண்டு வரக்கூடிய பெண்கள் எதிரே வந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்லலாங்க. வைகாசி மாதத்தில் ஒரு நல்ல மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுன்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பட்டுப்போன மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுன்னா பஞ்சம் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது. காகங்கள் மரத்தினோட கிழக்கு புறத்தில் கிளையில் கூடு கட்டுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் மழை பெய்வதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். மேற்கு கிளையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா மழை காலத்தில் மட்டுமே மழை பெய்யும் சகுனமாகவும் சொல்லலாம். தெற்கு மற்றும் வடக்கு திசையில் காகம் கூடு கட்டுச்சுன்னா மழைக்காலத்துக்கும் காற்றாடி காலத்திற்கும் இடையே மழை பெய்வதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க. மரத்தின் உச்சியில் காகம் கூடு கட்டுச்சுன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களுக்கும் மழை வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. தென்கிழக்கு திசையில் காகம் கூடு கட்டினால் அப்பப்போ மழை பெய்வதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். காகங்கள் தென்கிழக்கு திசையில் கூடு கட்டுச்சுன்னா காற்றாடி கால பயிர்கள் நன்றாக தலைத்து வளர்வதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது. அதே போல் கோயில்கள், வீடுகள், முள் புதர்கள் போன்ற இடங்களில் காகம் கூடு கட்டுச்சுன்னா பசி, பட்டினி, பஞ்சம் வருவதற்கான சகுனமாகவும் சொல்லலாம். கிராமத்தின் நடுவில் காரணமே இல்லாமல் காகங்கள் கூட்டமாக சத்தம் போட்டால் பஞ்சம் வருவதற்கான அறிகுறின்னு சொல்லலாங்க. அதே போல் ஊரை சுற்றி சுற்றி காகங்கள் கத்தினால் எதிரிகள் ஊரை முற்றுகையிடுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. காகங்கள் பல குழுக்களாக பிரிந்து சத்தம் போட்டால் அழிவு ஏற்படுவதற்கான சகுனமாகவும் சொல்லலாம். சுனாமி, பூகம்பம், திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படித்தான் காகங்கள் பறந்ததாகவும் சொல்லலாங்க.
காகங்கள் இரவு நேரத்தில் வலம் வந்தால் ஊருக்கு அழிவு ஏற்படுவதற்கான சகுனமாகவும் சொல்லலாம். ஒரு தனி மனிதனை காகம் வலம் வந்துச்சுன்னா அவனுக்கு உறவினர்களிடமிருந்து ஏதோ ஒரு தொல்லை ஏற்பட போகிறது என்பதை குறிப்பதற்கான அர்த்தமாகுமாங்க. காகங்கள் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்துக்கு போனால் எதிரிகளிடமிருந்து தொல்லைகள் ஏற்படுவதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாங்க. காகம் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து எடுத்துகிட்டு போனால் தங்க நகைகளை இழப்பீங்க. அதே போல் மஞ்சள் நிற பொருட்களை கொண்டு வந்து காகம் உங்களிடம் கொடுத்தால் தங்கம் சேர்வதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க. ஒருவருடைய குடைகள், செருப்புகள், வண்டிகள், கருவிகளை காகங்கள் தாக்கினால் அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று சொல்லலாம். காகங்கள் மண்ணையோ தானியத்தையோ பூக்களையோ கொத்தி வந்து உங்கள் மீது போட்டால் தனலாபம் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். குடைகள், வண்டிகள், சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் தடையின்றி கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறதாம். விலையுயர்ந்த பொருட்களை காகங்கள் தூக்கி கொண்டு போனால் பொருட்கள் இழப்பு ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க. ஒரு காகம் 3 அல்லது 4 குஞ்சு பொரித்தால் அமோகமான உணவு விளைச்சல் கிடைக்குமா? 5 குஞ்சு பொரித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். அதற்கு பதிலாக காகம் ஒரே முட்டை இட்டாலோ முட்டை இடாமல் இருந்தாலோ கூட்டிலிருந்து முட்டைகள் தள்ளி உடைந்து விட்டாலோ நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது. நாம் பயணம் செல்லும் பொழுது வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதாம். நல்ல உணவு கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஒருவருடைய வாகனம், குடை, காலணி அல்லது அவருடைய நிழல் ஆகியவற்றின் மீது காகங்கள் தன்னுடைய சிறகால் தீண்டினால் பயணம் செல்லும் பொழுது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சகுன அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பூஜை செய்வது போல காகங்கள் பூக்களை கொண்டு வந்து நம்மீது போட்டால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது. நாம் பயணம் போகும் பொழுது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளால் நம் பயணம் போகும் பொழுது லாபம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். சிவப்பு நிற பொருட்களால் தங்கம் வகையிலான லாபத்தையும், வெள்ளை நிற பொருட்களால் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்றவைகள் வஸ்திர லாபத்தையும் குறிப்பதாகும். இதே போல பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து கொண்டு போவதை பார்த்தால் அந்த வழியில் நஷ்டம் ஏற்படுவதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாம். காகங்கள் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்திற்கு பறந்து போனால் லாபம் கிடைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். அதே போல இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாவதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாம். காகங்கள் மேற்கு திசையை பார்த்து கத்தினால் மது, நெல், முத்து, பவளம் மற்றும் கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களால் லாபம் கிடைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். காகங்கள் கிழக்கு திசையில் பார்த்து கத்தினால் அரசாங்க ஆதரவு, நண்பர்களுடைய சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு கிடைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம். தென்கிழக்கு திசையில் காகம் கத்தினால் வீட்டில் தங்கம் சேர்வதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாங்க. கர்மா காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காகம் இருக்கிறது என்று சொல்லலாங்க. அதை நம்முடைய பித்ருக்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வடிவமாகவும் நாம் இன்றளவும் வணங்கி வருகிறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க தினமும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும் பழக்கத்தை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. தினமும் காகத்துக்கு சாதம் வைக்க முடியாதவங்க அமாவாசை நாளில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்ட பிறகு முன்னோர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைப்பதை வழக்கமாக கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. முன்னோர் வழிபாடும் காக்கைக்கு உணவு வைக்கும் பழக்கமும் பிரிக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாங்க. காகங்கள் ஒவ்வொரு திசையில் கத்தினால் அதற்கு ஒரு சகுன அறிகுறி சொல்லப்படுதுங்க. உடல் முழுவதும் கருப்பை நிறம் கொண்ட காக்கைகள் வீட்டின் பக்கத்தில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கத்தினால் தீய சகுனத்தை உணர்த்துகிறது என்றும் சொல்லலாங்க. நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி வீட்டில் பூஜையில் அருகே இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அந்த செயலை தொடங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க.
மணிக்காக்கம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துச்சுன்னா மனை வீடு போன்றவை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லுதுப்படுதுங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.